ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மட்டன் டேஸ்ட்டில் ஒரு காளான் கிரேவி பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணியிருந்த தக்காளி, முந்திரி, கருவேப்பிலை இது மூணையும் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அதை நல்லா உள்ளே ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். அண்ட் லைட்டாக அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நமக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதை நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்மக்கிட்ட வீட்டில் இருக்குள்ள மசாலா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக. அதோட க்ளீன் பண்ணி வச்ச காளானை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் அது வந்துட்டு குக் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குறையா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வாட்டர் ஆட் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் அதோட கன்சிஸ்டன்சிலாம் வெளியே வந்துடும். அதோட டேஸ்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் சேர்த்துக்கிட்ட அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் மட்டன் டேஸ்ட்டில் ஒரு காளான் கிரேவி. மட்டன் டேஸ்ட்டில் இருக்க காளான் கிரேவியை சாப்பிட்றதுக்கு கேரட் தோசை செஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஸ்மால் பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை அப்படினாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அதை வடிகட்டி அதோட சாரை மட்டும் எடுத்தனாலும் சேர்த்துக்கலாம். அந்த சாரை நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணதும் அது மாவும் சாரும் நல்லா கலந்துரும். கலந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பேப்பர் தோசை வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு கல் தோசை வேணாலும் ஊற்றிக்கலாம். நார்மலாக தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கேரட் தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பேக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ரியலி சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.